வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் சினிமா த்ரில்லரை விட பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு திகிலான உண்மை குற்றச்சம்பவத்தோட முழுமையான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 19 வருஷமா இருட்டுல மறைஞ்சிருந்த ஒரு கொடூரமான குற்றவாளிய இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பம், குறிப்பா AI எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். வருஷம் 2006 ஜனவரி 24 கேரளாவில் இருக்கிற அஞ்சல் கிராமம். அங்க இருக்கிற ஒரு மருத்துவமனையில அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய கொண்டாட்டம். ஏன்னா ரஞ்சினி அப்படிங்கிற 24 வயசு பொண்ணுக்கு ரொம்ப அழகான இரட்டை குழந்தைகள் பிறக்குது. ஆனா அந்த சந்தோஷம் வெறும் 17 நாட்கள் தான் நீடிச்சுது. பிப்ரவரி 10ஆம் தேதி அந்த மகிழ்ச்சி எப்படி ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய துயரமா மாறுச்சுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். 19 வருஷமா எந்த ஒரு க்ளூவும் இல்லாம கிடந்த இந்த கேஸ் 2025 ஜனவரியில திடீர்னு AI மூலமா எப்படி சால்வ் ஆச்சுங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த பிப்ரவரி 10 அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரஞ்சினியோட அம்மா சாந்தா குழந்தைங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்காக கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அந்த கேப்ல அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வந்து பார்த்த காட்சி நிஜமாவே வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு கொடூரம். அங்க ரஞ்சினியும் பிறந்து வெறும் 17 நாளே ஆன அந்த பச்சில மிரட்டை குழந்தைங்களும் ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டு ரத்த வடத்துல கடந்திருக்காங்க. ஒரு புது உயிர் பூத்த அதே வீட்டுல இப்படி ஒரு கோரமான மரணம் நடந்தது அங்கிருந்த எல்லாரையுமே ரொம்பவே உலுக்கிடுச்சு. இதுல ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? மருத்துவமனையில ரஞ்சினியோட அம்மா சாந்தா கூட ரொம்ப இயல்பா பழகின ஒரு மர்ம நபரோட தகவல் தான். என் பேரு அனில்குமார், எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை, என் கர்ப்பிணி மனைவிக்கு உங்களோட ஆலோசனை தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதுரியமா அந்த முதியவரோட நம்பிக்கையை அந்த நபர் சம்பாதிச்சிருக்காரு. பார்க்க ரொம்ப பரிவா பேசுற மாதிரி நடிச்ச இந்த போலியான முகமூடி தான் அவர் உண்மையிலே யாரு அப்படிங்கிறத மறைக்க அவர் யூஸ் பண்ண முதல் கருவி. இப்போ நேச்சுரலா நம்ம மைண்ட்ல வர்ற ஒரு முக்கியமான கேள்வி, யார்ப்பா இந்த அனில்குமார்? எந்த ஒரு முன்விரோதமும் இல்லாத ஒரு சின்ன பொண்ணையும் கை குழந்தைகளையும் கொலை செய்யற அளவுக்கு இவருக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இந்த மர்மம் அப்போ இருந்த காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா அமைஞ்சது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2006ங்கிறது ஸ்மார்ட் போனோ ஊர் முழுக்க CCTV கேமராவோ இல்லாத ஒரு காலகட்டம். அதனால போலீஸ் முழுமையா அந்த பழைய ஸ்டைல் விசாரணையை தான் நம்பி இருந்தாங்க. சாந்தா சொன்ன அடையாளங்களை வச்சு கையால வரையப்பட்ட ஸ்கெட்ச்களை பக்கத்து கிராமங்கள்ல எல்லாம் கொடுத்தாங்க. உள்ளூர் டீ கடைகள்ல ஒரு சிலர் அவரை பார்த்ததாகவும் சொன்னாங்க. ஆனா இந்த கேஸோட ட்ராக்கே மாத்துனது ஒரு சின்ன தப்பு தான். அந்த நபர் ஒரு ATMல பணம் எடுத்தாரு அப்படிங்கிற ஒரு தகவலை பக்கத்தில் இருந்த ஒரு பெட்டி கடைக்காரர் போலீஸ்க்கு சொல்றாரு. இதுதான் அந்த கேஸ்ல கிடைச்ச முதல் பெரிய பிரேக் த்ரூ. அந்த ATM டிரான்சாக்ஷனை வச்சு விசாரிக்கும் போதுதான் ஒரு படு பயங்கரமான உண்மை வெளியே வருது. மருத்துவமனையில தன் மனைவிக்காக பரிதவிக்கிற ஒரு பாசமான கணவன் மாதிரி அறிமுகப்படுத்திக்கிட்ட அந்த அனில்குமார் உண்மையில யாரு தெரியுமா? கேரளாவோட கண்ணூரை சேர்ந்த ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் ஆர்மிக்காரர். ஒரு மாச லீவ்ல ஊருக்கு வந்திருந்த ஒரு ராணுவ வீரர். ஏன் சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு கொலை நாடகத்தை அரங்கேற்றணும்? ஒரு லாஜிக்கும் இடிக்குது இல்ல? இந்த புதிர்க்கான விடை எங்க இருந்துச்சுன்னா, பஞ்சாப்ல இருக்கிற பதான்கோட் ராணுவ முகாம்ல. ஆமாங்க, ராஜேஷ் வேலை செஞ்ச அதே ராணுவ முகாம்ல தான் கொலையான ரஞ்சினியோட கணவர் டிவில்குமாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ரஞ்சினிக்கு குழந்தை பிறந்து அவங்க கொலையானப்ப கூட டிவில்குமார் ஊருக்கு வரல. இப்போ ராஜேஷுக்கும் டிவில்குமாருக்கும் நடுவில் இருந்த இந்த கனெக்ஷன் ஒரு கணவனே தன்னோட சொந்த குடும்பத்துக்கு செஞ்ச ஒரு மாபெரும் துரோகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஒரு கணவன் ஏன் தன்னோட சொந்த குடும்பத்தையே அழிக்க நினைக்கணும்? அதுக்கான அந்த கொடூரமான காரணம் இப்போ போலீஸ்க்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. ரஞ்சினியும் டிவில்குமாரும் காதலிச்சிருக்காங்க. ஆனா ரஞ்சினி கர்ப்பமானதும் அவளை கல்யாணம் பண்ணிக்க டிவில் மறுத்துட்டாரு. குழந்தைங்க தனக்கு பிறக்கலன்னு போய் சொல்லியிருக்காரு. ஆனா ரஞ்சினியோட அம்மா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸ் டிவில்குமாரை கூப்பிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. DNA டெஸ்ட் எடுத்தா உண்மை தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பயத்துல தான் தன்னோட ஆர்மி ஃப்ரெண்ட் ராஜேஷ்க்கு பணம் கொடுத்து இந்த கொடூர கொலையை செய்ய பிளான் பண்ணியிருக்காரு இந்த டிவில்குமார். நினைச்சாலே பகீர்னு இருக்குல்ல? மாஸ்டர் பிளான் ரெடி. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காகவே ராஜேஷ் லீவ் போட்டுட்டு வந்து மருத்துவமனையை நோட்ட விட்டுருக்காரு. ரஞ்சினி வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா சாந்தா எப்ப வெளியே போவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. சாந்தா வெளியே போன அந்த சில நிமிஷ கேப்ல வீட்டுக்குள்ள புகுந்து ரஞ்சினியையும் அந்த பச்சிலம் குழந்தைகளையும் எந்த ஈவிரக்கமும் இல்லாம கொலை செஞ்சுட்டு தன் பைக்ல தப்பிச்சு போயிட்டாரு ராஜேஷ். ஆரம்பத்துல ஒரு மர்ம கொலையா தொடங்கின இந்த கேஸ் இப்ப போலீஸையே திணறடிக்கிற ஒரு பெரிய மேன்ஹண்டா, அதாவது ஒரு மிகப்பெரிய தேடு வேட்டையா மாறிடுச்சு. 19 இந்த நம்பரை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இது வெறும் 19 நாட்களோ இல்ல 19 மாசங்களோ கிடையாது, முழுசா 19 வருஷங்கள். இந்த 2 குற்றவாளிகளும் போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்த சொசைட்டில யாருக்குமே எந்த சந்தேகமும் வராதபடிக்கு முழுசா மறைஞ்சு வாழ்ந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பொதுவா இது மாதிரி தப்பிச்சு போற குற்றவாளிகளை பிடிக்க போலீஸ் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான வெப்பன் இந்த லுக் அவுட் நோட்டீஸ். அதாவது தேடப்படுற குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பிச்சு செல்லாம இருக்க விமான நிலையங்கள், துறைமுகங்கள், அப்புறம் எல்லைகளுக்கு அனுப்பப்படுற ஒரு அலர்ட் மெசேஜ்.
ஆனா இந்த ட்ரெடிஷ்னலான மெத்தட் இந்த கேஸ்ல சுத்தமா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க இந்தியா விட்டு தப்பல, மாறா இந்தியாவுக்குள்ளேயே ஏதோ ஒரு மூலையில தங்களை ரொம்ப சேஃபா மறைச்சுக்கிட்டாங்க. ரஞ்சினியோட அம்மா கொஞ்சம் கூட மனம் தளராம தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தினதால இந்த கேஸ் அஃபீஷியலா சிபிஐக்கு மாறுச்சு. குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகான்னு பல மாநிலங்கள்ல இவங்களை பார்த்ததா ஏகப்பட்ட தகவல்கள் வந்துச்சு. சிபிஐ அதிகாரிகளும் சளைக்காம இந்தியா முழுக்க இவங்களை தேடி அலைஞ்சாங்க. ஆனா எல்லாமே ஒரு டெட் எண்ட் தான். எந்த க்ளூவும் கிடைக்கல. அந்த 2 குற்றவாளிகளும் அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி மாயமா மறைஞ்சிட்டாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். கிட்டத்தட்ட 20 வருஷமா மனித மூளையால அத்தனை பெரிய புலனாய்வு அதிகாரிகளால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க 2025 ஜனவரியில சிபிஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவோட உதவியை நாடுறாங்க. இங்க நாம ஏஐய வெறும் ஒரு சாஃப்ட்வேர் டூல்னு சொல்லிட முடியாது. அதுதான் இந்த கேஸை முடிச்சு வச்ச மாபெரும் டிஜிட்டல் டிடெக்டிவ். இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கடல்ல இந்த ஏஐ அவங்களை எப்படி வேட்டையாச்சுன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். முதல்ல அந்த குற்றவாளிகளோட 2006ஆம் வருஷத்து பழைய போட்டோக்களை ஏஐ கிட்ட ஃபீட் பண்றாங்க. அடுத்தது ஏஐ இணையத்துல கொட்டி கிடக்கிற கோடிக்கணக்கான போட்டோக்களை வெறும் சில மணி நேரங்கள்ல ஸ்கேன் பண்ணுது. ஃபைனலா ஃபேஸ்புக்ல ரீசெண்டா அப்லோட் செய்யப்பட்டிருந்த அந்த 2 பேரோட கல்யாண போட்டோக்களோட இந்த பழைய முகங்களை ரொம்ப அக்யூரேட்டா மேட்ச் பண்ணி அவங்க இப்ப எங்க இருக்காங்க யாருன்னு அப்படியே அம்பலப்படுத்திடுச்சு. இது 2க்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் பாருங்களேன். பழைய முறையிலான ஹியூமன் இன்வெஸ்டிகேஷன் 19 வருஷமா எந்த ரிசல்ட்டும் இல்லாம அப்படியே இழுத்தடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனா அந்த ஏஐ டெக்னாலஜியை வெறும் சில மணி நேரங்கள்ல எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம அவங்க இப்போ எக்ஸாக்டா எங்க இருக்கிறாங்கிறத பின் பாயிண்ட் பண்ணிடுச்சு. மனித கண்களை வேணா ஈஸியா ஏமாத்திடலாம், ஆனா ஒரு மாடர்ன் டிஜிட்டல் சிஸ்டத்தோட துல்லியத்தை ஏமாத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் இதுல இருந்து நமக்கு நல்லாவே புரியுதுல. இந்த மொத்த கதையோட கிளைமேக்ஸ் இதுதான். 2025 ஜனவரி 3ஆம் தேதி புதுச்சேரியில வச்சு போலீஸ் அவங்க 2 பேரையும் அதிரடியா அரெஸ்ட் பண்றாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? அவங்க 2 பேருமே தங்களோட பேரை மாத்தி கம்ப்ளீட்டா புது அடையாளத்தோட அங்க செட்டில் ஆயிருக்காங்க. வேற பெண்களை கல்யாணம் பண்ணி புதுசா குழந்தை பெற்றுக்கிட்டு ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி, ஒரு சாதாரண ஃபேமிலி மேன் மாதிரி ரொம்ப அமைதியா வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த கொடூர குற்றவாளிகளோட 19 வருஷம் நாடகத்தை ஏஐ அப்படியே சுக்கு நூறா உடச்சி எறிஞ்சிடுச்சு. இந்த கேஸை பத்தி படிக்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் இதுதான். குற்றவாளிகள் மனிதர்கள் கிட்ட இருந்து வேணா ரொம்ப ஈஸியா மறைஞ்சிடலாம், ஆனா தங்களோட சொந்த டிஜிட்டல் தடங்கள்ல இருந்து அவங்களால இனி ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது. மாடர்ன் டெக்னாலஜியோட பவரை காட்டுற ரொம்ப ஆழமான வாக்கியம் இது. நம்ம பண்ற ஒவ்வொரு ஆன்லைன் போஸ்ட்டும், நாம அப்லோட் பண்ற ஒவ்வொரு போட்டோவும் கண்டிப்பா ஏதோ ஒரு டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்டை விட்டுட்டு தான் போகுது. அந்த தடம் பல வருஷங்களுக்கு அப்புறம் கூட ஒருத்தரை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஃபைனலா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எந்த க்ளூமே இல்லாத ஒரு 19 வருஷ பழைய கோல்டு கேஸை வெறும் சில மணி நேரங்கள்ல ஒரு ஏஐயால சால்வ் பண்ண முடியும்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல வேற என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் இப்படி வெளிச்சத்துக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குற அதே நேரத்துல பின்பக்க கத்தி அப்படிங்கிறதையும் இது நமக்கு ஆழமா உணர்த்துது இல்லையா? கண்டிப்பா யோசிங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.